ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் கொஞ்சம் பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதுக்கு நம்ம சைடிஷாக ஒரு சிக்கன் கறி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா அசத்தலாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, ஒன்று சேர்த்துக்கோங்க. கூடவே நான் காரத்துக்காக சும்மா ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லைங்க, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே சும்மா கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். இலைகள் சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தேன். இதுவுமே சின்ன சைஸ் தக்காளி பழம் தான். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப கொலைய வதக்கணும்லாம் இல்லை, நம்ம விசில் போடும்போதே அது நல்லா வெந்துடும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும். இதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவு தேங்காவை இந்த மாதிரி பெரிய சைஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸுக்கு நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிட்டேன். பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணீரில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ 2.5 கிளாஸ் அரிசிக்கு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவு அரிசி சேர்த்துருக்கனால 3.25 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. கடைசியாக நீங்கள் அதுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, 3.25 கிளாஸ் இருந்துச்சு, அதை நல்லா சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, இல்லைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை போட்டு நல்லா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம விசில் போட போகிறோம். கரெக்டாக ஒரு 3 விசில், நான் இந்த பிரியாணி அரிசிக்கு ஒரு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போ விசில் போட்டுடலாம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நான் இன்றைக்கி என்ன சைட் டிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கத்திரிக்காவை ஒரு 5-6 கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட குலையாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆனால் ரொம்ப ரிச்சாக இருக்கும். நான் கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் இருந்துச்சு. லைட்டாக அதை லாஸ்ட்டாக குக்கர் விசில் போட முன்னாடி சேர்த்துட்டேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம செய்த அந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அதிகரித்து கொடுக்கும். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.